லூக்காசு விசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் தாம் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவராலே எல்லாமே கூடும் இல்லையா? லேசான காரியம் என் இயேசுவுக்கு அது லேசான காரியம். மண்ணை பிசைந்து என்ன பண்ண முடியும்? மனுஷனை உண்டாக்குவது லேசான காரியம். ஒருவேளை அந்த குயவனுக்கு மண்ணை பிசைந்து ஒரு பானையை செய்வது கஷ்டமான காரியமாக கூட இருக்கலாம். ஏன்? அது அவனுடைய கையில் கெட்டு போக கூடும். மனுஷனுக்கு மிகவும் கடினமான காரியமாக காணப்படுகிற எல்லாமே ஆண்டவருக்கு மிக லேசான காரியம். பாருங்கள், நீங்கள் எதை ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவையோ இல்லை நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற காரியங்கள் எது மிக ரொம்ப பெருசு என்ன நினைக்கிறீங்களோ அது அவருக்கு எப்படி இருக்குது? அதுவும் அவருக்கும் பெருசாக இருக்குதா? மிக மிக லேசாக இருக்குது. உனக்கு செய்வது அவருக்கு லேசாக இருக்குது. அவர்கிட்ட என்ன தர்ம கேள்வி? உனக்கு செய்யலாமா வேணாமான்னு தான் யோசிப்பார் தவிர, மகனே நான் செய்ய முடியாத காரியத்தை நீ கேட்டு விட்டாயின்னு ஒரு நாள் அவர் சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? என்கிட்ட நீ கேட்கும்போது நீ நான் செய்ய முடியாத பெரிய காரியத்தை கேட்டாய் என்று ஒரு நாளும் அவர் சொல்வதில்லை. ஏன்? ஆபிரகாமுக்கு அவர் குழந்தையை கொடுத்த தேவன் இல்லையா? ஆபிரகாம் சாரால் அவளுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன். சாராளுக்கு பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போன பிறகு அவளுக்கு குழந்தையை கொடுத்தார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் எதை கேட்டாலும் அவருக்கு மிக மிக லேசாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தான் அது என்னது பெரிய காரியம். அவரை பொறுத்தவரை எல்லாமே லேசான காரியம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அது உனக்கு தரலாமா வேணாமன்றது தான் அவர் முடிவு பண்ணுவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவரால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாமே அவரால் செய்ய முடியும். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாமே அவரால் செய்ய முடியும் என்ற காரியத்தை தான் புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பாவத்திலிருந்து மீட்பார். யாரும் இல்லை, என்ன யாருமே மீட்க முடியாதுங்க என்று சொல்லவே முடியாது இல்லையா? என்னை யாரும் மீட்க முடியாது என்று சொல்லவே முடியாது. டி அடிக்ஷன் சென்டர்னு வச்சுருக்காங்க. டி அடிக்ஷன் சென்டர் எதுக்காக வச்சுருக்காங்க? போதையில் அவர்கள் ஆட்பட்டு அதிலிருந்து விடுதலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் எங்கே சேர்ப்பாங்க? போதை விடுவிப்பு மையம், டி அடிக்ஷன் சென்டரில் கொண்டு போய் அவளை சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தா கூட அவங்களுக்கு கடினமான பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட அது எவ்வளோ நாள் நிற்கும்? அதுலேருந்து வந்த உடனே நேராக வீட்டுக்கு போவாரா, கடைக்கு போவாரா? கடைக்கு தான் போவார். விடுதலையை அங்கே கொடுக்க முடியாது. விடுதலையை ஒரு மனுஷனும் கொடுக்கவே முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். ஆகவே சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது எது என்று சொன்னால் அவருடைய வன்மையுள்ள ரத்தம் தான் நம்ம பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும். பாருங்கள், இந்த சபைக்கு போனாலே நீ ஒரு பாவி ரத்தம் இதுதான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இதுதான் முக்கியம். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுபடுறது தான் முக்கியம். சிருஷ்டிப்பை காட்டிலும் பாவியை மீட்பதே தெரியாது. ஒரு பாவி இந்த உலகத்தில் மனம் திரும்புவதுனாக்கா என்ன நடக்கும்? பரலோகத்தில்
மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகம் எதில் நம்ம சந்தோஷப்படும்? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் பரிசுத்தவான்களை ஒரு நாளும் நீ மகிழ்ச்சிப்படுத்தவே முடியாது. உன்னுடைய பாடல்களால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. நீ அவர்களுக்கு பரிசு பொருளை வாங்கி கொடுத்து நீ அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. எல்லாமே பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இல்லாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாமே சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய இடம்தான் என்னது? பரலோகம். அந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், ஒரு பாவி மனம் திரும்புறது. ஒரு பாவி மனம் திரும்புறது அவ்வளவு கடினமான காரியம். ஏன் மனம் திரும்பினாலும் கூட அவன் என்ன செய்வான்? திரும்பவுமாக நாய் கக்கினதை தின்னுமாம் போல. நாய் என்னது? நாய் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனாலும் கூட அதுக்கு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்டு, ஒரு கெட்ட பழக்கம் என்னது? கக்கினதை தின்னுமாம் போல. கழுவப்பட்ட பன்றி என்னது? சேற்றில் ஜாலியாக விளையாடுவது போல. கழுவப்பட்ட பன்றி என்ன பண்ணோம்? நம்ம தான் கழுவி இருக்கிறாங்களே, சுத்தப்படுத்தியிருக்கிறாங்களே என்று அதுக்கு தோன்றாமல் என்ன பண்ணோம்? போய் சேற்றில் விழுந்து புரளும். ஆகவே ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லக்கூடியவன் திரும்பவுமாக அவனுடைய பழைய பாவத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அங்கே ஒரு பாவி மனம் திரும்புறது என்பது பெரிய காரியமாக இருக்கிறது. அதைத்தான் அவர் செய்தார். நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? சகல பாவங்கள். அங்கே லூக்காவில் நம்ம வாசித்த போது என்ன வாசித்தோம் என்று சொன்னால், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது ஒரு நாள் நம்ம இதிலேருந்து விடுதலை ஆகும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? அவங்க கனவுலையும் காண முடியாத காரியம். கனவுல நிறைய காரியம் காணலாம் தெரியுமா? நம்ம அமெரிக்காவுக்கு போகிற மாதிரியே கனவு காணலாம். ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ற மாதிரியே கனவு காணலாம். விருப்பமான உணவுகளை சாப்பிடுவது போல கனவு காணலாம். படுத்துக்கிட்டே கனவு காண முடியும். கனவுல கூட காண முடியாது. எது? எகிப்திலிருந்து விடுதலை ஆவது என்பதை கனவுல கூட காண முடியாது. ஏன்? அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பிறகும் பார்வோனும் அவனுடைய குதிரை வீரர்களும் யாரை பின்தொடர்ந்தார்கள்? சிவந்த சமுத்திரம் வரை அவர்களை பிடித்தே தீருவேன், எப்படி அவர்கள் விடுதலை ஆகலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அவர்களை நோக்கி வந்தார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆவது என்பது பகல் கனவு. அது ஒரு நாளும் நிறைவேறாது. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார். என்ன செய்தார்? தேவனால் எல்லாம் கூடும். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். முதல்ல அவர் என்ன செய்தார்? சகல அக்கிரமம் நின்றும், சகல அநியாயத்தினின்றும், சகலவிதமான துரோகத்தினின்றும், சகலவிதமான பாவத்திலிருந்தும் நம்மை அவர் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். அதற்காகத்தான் நாம் அவரை துதிக்கிறோம் இல்லையா? என்னை எல்லா விதமான பாவத்திலிருந்தும், உளையான சேற்றிலிருந்தும் என்னை மீட்டு கொண்டீரே என்று சொல்லி நாம் துதிக்கிறோம். நாங்கள் பார்க்கும்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் புதிய பாட்டை அவருக்கு பாடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பரலோகத்தில் கண்டிப்பாக ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்? ஆராதனை இருக்கிறது. அதுக்கப்புறம் பாடல் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? பாடல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பாடல் காரியம் கண்டிப்பாக அங்கே இருக்கிறது. எவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்கள். இதுக்கு உதாரணம் என்ன? அவர்கள் மோசேயின் பாட்டை பாடினார்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. ஆகவே பாடல்கள் இருக்கிறது, அங்கே ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பரலோகத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே எல்லாமே அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளோ பெரிய பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்தாலும் கூட அவர் மீட்பதற்கு அவருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு.
அவர் சொல்கிறாரு, திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அங்கே இருந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் வாயில் என்ன வச்சுக்கிறாங்க, வாயில் கையை வச்சுக்கிட்டு, எப்படி நீ இவர் மன்னிப்பார்? தேவன் ஒருவர் தான் என்ன பண்ண முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும். இவர் யார்? மரியாளனுடைய குமாரன், தச்சனுடைய மகன். இவன் எப்படி பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு? பூமியிலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆகவே தான் நம்ம ஒவ்வொருவருடைய பாவத்தையும் அவர் மன்னித்தார். அந்த அதிகாரம் எப்படி வந்தது என்று சொல்லி எபிரேயர் 2 வாசிக்கிறோம். எப்படி வந்தது? நம் ஒவ்வொருவருக்காக அவர் என்ன செய்தார்? மரணத்தை ருசி பார்த்தார். நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் என்று சொல்லி. ஆகவே இரத்தத்தினாலே அவர் நமக்கு மீட்பை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 28 வசனம் என்று நினைக்கிறேன், அதில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லோரும் பாவிகள், நம் பாவத்தில் இருந்தோம். நம்ம என்ன செய்தார்? அவர் மீட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், 2 சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சோப்பினுடைய பேரை சொல்கிறாங்க, ஒரு சோப்பு பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த டிவியை பார்த்திங்கன்னா அதை 2 டிவைட் பண்ணி ஒரு பக்கத்தில் ஒருத்தர் குளிக்கிறாரு, அதில் அழுக்காகவே இருக்குது. என்னது? அழுக்கு ஜெம்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இன்னொருத்தர் ஒரு சோப்பை போட்டு குளிக்கிறாரு, அதில் என்ன இருக்குது? அழுக்கே இல்லாமல் 2 பார்த்தீங்கன்னா 2 ஜேம்ஸ் இருக்கிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. பார்த்துறீங்களா? இந்த சோப்பில் குடித்தா முழுதுமாக காட்ட முடியல அவனால். ஏன் காட்ட முடியாது? ஒருத்தர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத ஒருத்தர் குளிக்கிறாரு, இவருக்கு எதிரான ஒரு சோப்பை போட்டிருக்கிறாரு, அவர் அந்த அழுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொருத்தர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற அந்த சோப்பு ஸ்பான்சர் பண்ணுற அந்த சோப்பை குளிக்கிறாரு, 2 இது மட்டும் அப்படியே தெரியும். பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அங்கே வைப் அவுட் ஆவார். நீ அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன்னுடைய பாவ அழுக்கு போகாது. சவுக்காரம் என்றால் என்ன? சோப். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொஞ்சம் பாவத்தை உன்னுடைய விட்டு வைக்குமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் அப்படின்றது அந்த கதையே கிடையாது. மிச்சம் மீதி வைக்கிறது மனுஷனுடைய சுபாவம். வீட்டில் பார்க்கும்போது அந்த சகோதரிகள் தான் என்ன செய்வாங்க, வேணானாலும் குப்பையில் போட மாட்டாங்க, அது கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு வைப்பாங்க. அது என்னன்னே தெரியல. சரி, அதை சரி பண்ணி அதை பயன்படுத்துவாங்களாலும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் உடனே குப்பையில் போடக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் ஞானோதயம் வரும், சரி இதை போடுங்கன்னா தான் நம்ம இந்த குப்பையில் போட முடியும். சரி, வேண்டாம் தான் இந்த பொருளை உடனே எடுத்து போட்டோன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. அவர்கள் வைத்து அழகு பார்ப்பாங்க அந்த குப்பையெல்லாம், இல்லையா? ஆகவே பழைய காரியங்கள் இதெல்லாம் நம்ம வைத்து வைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. இதோ எல்லாம் புதிதாக அவர்கிட்ட வந்தாக்கா என்ன எந்த விதமான காரியம்? புதிய காரியம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஐ எம் டூயிங் எ நியூ திங் என்று சொல்கிறார். புதிய காரியம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதான. இந்த பாவம் இருக்கட்டும் அப்படி இல்லை, எல்லாவற்றையும் மாற்றுறார். புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். புதிய மனுஷனை நமக்கு அவர் தரிக்கிறார். பழைய மனுஷனை எடுத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக செய்கிறார். அவர் செய்கிற காரியம் எல்லாம் புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் அதிகமாக இருக்கிறதா? என்னது? புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிய இரக்கங்களாலே உன்னை சந்திக்கிறார். புதிய வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுக்கிறார். உன்னிடத்தில் புதிய காரியத்தை அவர் செய்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின.
அவர் சொல்கிறார், சகல பாவத்தையும் அவர் நீக்கினார். ஆகவே நம்ம இடத்துல எந்த விதமான காரியமும் பழைய காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 2வது காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆங்கிலத்தில் வாசிங்க. இல்லையே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான், காஸ்டிங் ஆல் யுவர் கேர், உங்களுடைய எல்லா கவலையும் யார் மேலே வைக்கணும்? ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறார். எல்லா கவலைகளும் எல்லா பாவத்தையும் நீக்கின ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும்? எல்லா கவலைகளும் அவர் மீது வைக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், யார் யாருக்கெல்லாம் வருத்த பாரம் இருக்குதோ அவங்க ஒரு 100 பேர் வந்தால் போதும். அவங்க 100 பேரை மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்க முடியும். 100 பேர் போதும்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, கம் ஆல் ஈ என்று சொல்லுகிறார். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் கதவை என்ன செய்தது? அவர் இடத்துல வந்தவர்களை ஒருபோதும் புறம்பே அவர் தள்ளுவது இல்லை. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் யார் மேலே தூக்கி வைக்கணும்? இந்த பிரின்சிபலை நம்ம கடைபிடிக்காதனால தான் நாமளே சுமந்து, வருத்தத்தை சுமந்து, கஷ்டத்தை சுமந்து என்ன செய்கிறோம்? நாம் ரொம்ப சேடண்டாகி நம்ம வருத்தத்தோடு நம்ம அப்படி நம்ம இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், ஆங்கிலத்தில் அருமையாக இருக்கிறது, கேரத் அபவுட் யூ, டேக் கேர்னா என்ன? என்னை முழுமையாக பாதுகாத்து கொள்ளும், இல்லை முழுமையாக பொறுப்பெடுத்து கொள்ளும். அதான் அது அர்த்தம். கேர் என்றால் பொறுப்பெடுத்து கொள்வது. நான் பார்த்துக்கிறேங்கன்னு ஒருத்தர் நம்ம பார்த்து சொன்னார்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொள்வார். உடை தேவை, உணவு தேவை, இருப்பிடம் தேவை, எல்லாவற்றையுமே அவர் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேங்க, நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே அவர் என்ன செய்யணும்? நம்மளோட தேவைகள் அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொள்ளணும். ஆகவே இங்கே சொல்கிறாரு, அங்கே சொல்லும்பொழுது 7ஆம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால், விசாரிக்கிறதில்லை கேரத்துன்னு என்ற அர்த்தம். அவர் பொறுப்பெடுத்து கொள்கிறபடியால், அவர் உங்களை பொறுப்பெடுத்து கொள்கிறபடியால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கவலைகள்லாம், எல்லா கவலைகளையும் யார் மீது வைக்கணும்? கொஞ்சம் கவலையை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேலே வச்சுட்டு, கொஞ்சம் கவலையை எடுத்து மேரி மாதா தலையில் வச்சுட்டு, கொஞ்சம் கவலையை எடுத்து அந்தோனியார் மேலே வைக்கலாமா? என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அப்படி வச்சா என்ன பண்ணுவார்? இந்தாம்மா இந்த கவலையும் எடுத்துகிட்டு போய் அவங்க தலை மேலே வையின்னு சொல்லிடுவார். நாம் அப்படி செய்யக்கூடாது. எல்லா கவலையும் எடுத்துகிட்டு போய் யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே ஒப்பு கொடுக்கணும். நம்மிடத்தில் பணமும் நம்மிடத்தில் மற்ற காரியங்களும் கேட்குற தெய்வங்கள் என்று சொல்லப்படுவர்கள் மத்தியில் இவர் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு? உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லி அவர் கேட்கிறார். 3வதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4. எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் பாருங்கள், வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், 13. இங்கேயும் பாருங்கள், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை யார் பலப்படுத்துகிறா? நானே பலமாக இருக்கிறேனா?
ஹார்லிக்ஸு போன்விட்டா மற்ற காரியங்களாம் சாப்பிட்டு நான் பலமாக இருக்கிறேன்னா இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், என்னை பலப்படுத்துகிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இப்போ நான் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அந்த பலத்தை தரவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹூ ஸ்ட்ரென்தனத் மீ என்று வாசிக்கும். ஐ வில் டூ ஆல் திங்ஸ். இது எப்படி சாத்தியமாயிற்று? அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் எடுத்து போட்டார். 1 யோவான் 1:7 எல்லா பாவத்தையும், என்னிடத்துல எந்த பாவத்தையும் விட்டு வைக்கல. அவருடைய இரத்தத்தினாலே என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் கழுவினார். இப்பொழுது அவர் என்னுடைய பாவத்தை கழுவினதுனால என்னுடைய எல்லா பாரங்களையும், என்னுடைய எல்லா கவலைகளையும் யார் மீது வைத்தேன்? கொஞ்சம் கவலை எடுத்து அவர் மேலே வச்சேன்னா, கொஞ்சம் பாரத்தை எடுத்து அவர் மீது வைத்தேன்னா என்ன பண்ண? எல்லா பாரத்தையும் எடுத்து அவர் மீது வைத்தேன் என்று சொல்லி 2வதாக பார்த்தோம். 3வதாக என்ன பார்க்குறோம் இங்கே? பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிறார். யார் என்னை பலப்படுத்துகிறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் தான் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாமே செய்ய முடியும். ஆண்டவர் விரும்புகிற எல்லா காரியத்தையுமே என்னாலே செய்ய முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் நம்ம பார்க்குற காரியம் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. எல்லாமே அவரால் முடியும். ஆல் திங்ஸ், ஆல் என்ற அந்த பதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆல் திங்ஸ் அல்லது ஆல் என்ற எல்லாம், எல்லாவற்றையும் என்ற அந்த பதத்தில் பார்க்குறோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மாத்திரமல்ல, எல்லா காரியமும் தேவனால் முடியும். எதுவுமே அவருக்கு ரிசர்வேஷன் இல்லை. ரிசர்வேஷன்லாம் இது செய்ய முடியாது என்று ஒரு காரியமும் அவரிடத்துல இல்லை. எல்லாவற்றையுமே செய்ய முடியும். செங்கடலை விளக்க முடியும். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்க முடியும். எல்லா ஜாதி ஜனத்தையும் என்ன செய்ய முடியும்? அவர் தோற்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியும். ஆகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். எனது எல்லா பாவங்களையும் நீக்கினார். எனது எல்லா கவலைகளும் அவர் மீது வைத்து நான் விடுதலையாகும்படி அவர் செய்தார். 3வதாக எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக எனக்கு என்ன செய்தாரு? பலத்தை. இதுதான் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாரு? என்னை பலப்படுத்துகிறார் என்பதை நம்ம நம்ப மாட்டோம். நம்ம நம்புகிறோமா? நம்ம விசுவாசிக்கிறோமா? என்னை பலப்படுத்துகிறார், நான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும். ஏன்? என்னை செய்ய வைக்கிறவர் யார்? ஆண்டவர். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். வி ஆர் ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப். அப்படின்னா அவர் என்னை இயக்குகிறார் என்ற அர்த்தம். அவர் என்ன செய்கிறாரு? இயக்குகிறார். ஆகவே நான் வேலை செய்கிறேன் என்பது அர்த்தம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவனாக இருக்கிறேன். ஆகவே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த ஒரு வசனம் போதும். எதற்கு? எந்த விதமான சோகம், எந்த விதமான வருத்தம் நம் மனதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? என்னை பலப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். என்னுடைய உணவு என்னை பலப்படுத்தலை, என்னோடய சொந்தக்காரங்க எனக்கு பலத்தை தரல. கர்த்தரே என்ன செய்கிறாரு? எனக்கு பலத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 4ஆம் காரியத்தை பார்க்கலாம். கடைசியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8:23 ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 23 வாசிங்க. இல்லை ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். 28 8ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதன்படி நடக்கிற
காரியங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நேற்று ஒரு 8 ப்ராசஸ் சொன்னேன் இல்லை? எங்கே வருது அது? ரோமருக்கு என்ன இருப்போ 8ஆம் அதிகாரத்துலேயும் யூதா 1ஆம் அதிகாரத்துலேயும் வருது. சொல்லலாமா? சொல்லலாமா? தலையாட்டுறதை பார்த்தா நல்லா. இப்போ சகோதரர்கள் ஒன்று, சகோதரி ஒன்று. முதல்ல என்னது? வெரி குட் சந்தீப், வெரி குட். காட் பிளஸ் யூ. முன் அறிதல், ஃபோர் நாலேஜ். ரெண்டாவது முன் குறித்தல், ப்ரீ டெஸ்டினேட். மூன்றாவது அழைக்கப்பட்டிருதல், கால்ட் ஒன். மூன்றாவது. நான்காவது நீதிமான்கள் ஆக்கப்பட்டது, மறக்கவே கூடாது. வி ஆர் ஜஸ்டிஃபைடு. ஐந்தாவது எங்கே போகணும்? யூதாவுக்கு போகணும். ஐந்தாவதுல என்ன சொல்கிறாரு? சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். இது இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு நாள் ப்ராசஸா? நீதிமானாக்கப்படுதல் ஒரே நாள் தான். ரட்சிப்பு என்பது, ரட்சிப்படைந்தவர்கள்லாம் நீதிமான்கள் தான். ஆகவே நீதிமான்கள் தான். அவர்களை என்ன செய்கிறாரு? நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களை அவர்கள் குறை இருந்தாலும் கூட பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது 5. 6வது காரியம் அப்படியே விட்டுருல. என்ன பண்ணார்? நம்மை ப்ரிசர்வ்டு என்று வாசிக்கிறோம். ப்ரிசர்வ்டு. 8வது காரியம் என்ன வாசிக்கிறோம்? அவர்களை மைமைப்படுத்தினார். அவருக்கேற்ற மைமைக்குள்ளாக அவர் கொண்டு செல்கிறார். ஆகவே தான் அழைக்கப்பட்டவர்கள் அவரை என்ன செய்வாங்க? ஆனந்த களிப்போடு கூட பாடி வருபவர்கள் அவர் என்ன செய்வார்கள்? அவரிடத்தில் அன்பு கூறுவார்கள். அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள். அப்படிப்பட்டுள்ள வாழ்க்கையில் அவருடைய தீர்மானம் நிறைவேறும். ஹிஸ் டெசிஷன் வில் பி ஃபுல்ஃபில்ட் இன் தர் லைஃப். அவருடையவர்கள் அழைக்கப்பட்டவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தீர்மானம் நிறைவேறாது. யாருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள்? அவர்கள் தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க, சகலம், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் என்று வாசிக்கும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். இது போல தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில், இது கஷ்டத்தை போல தெரியும். என்ன இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அங்கே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனாலும் கூட எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குது. யாருக்கு நடக்கும்? வெளியாளுக்கு இல்லை. அழைக்கப்பட்டவர்கள், அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையுமே என்ன செய்கிறாரு? அவருடைய தீர்மானத்தின்படி செய்கிறார். நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, அவருடைய தீர்மானத்தின்படி செய்யப்படும். சரி, நம்ம குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் கூட அது எதுபடி நடக்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. அப்போ அந்த மரணம் நிகழ்ந்தால் என்ன செய்யணும்? மற்றவர்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பிக்கையற்றவர்களாக மாறக்கூடாது. நம்பிக்கையற்றவர்களாக நம்ம மாறக்கூடாது. ஒருவேளை வருத்தம் இருக்கலாம். அழக்கூடாதா பிரதர் கேட்குறாங்க. அழலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? அது தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவனாக ஒன்று மாற்றக்கூடாது. அது ஒன்று நம்பிக்கை இல்லாதவனாக மாற்றக்கூடாது. உன்னுடைய சொத்து பத்துகள் ஒரே நாளில் உன்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படலாம். யோபினுடைய சொத்துக்கள் எல்லாமே என்ன பண்ண, ஒரே நாளில் எல்லாமே போய்விட்டது. ஆனாலும் கூட அவன் என்ன செய்தான்? தேவனை தூஷித்தானா? இல்லை. தேவனை தூஷித்து அவன் தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட அவன் பேசலை. அவன் நம்பிக்கை உள்ளவன். ஏன்? அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறும். சரி, யோபுக்கும் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் அங்கே கான்வர்சேஷன் நடக்குது இல்லை? அங்கே 2 பேரும் பேசிக்கிறாங்க. யோபின் மீது கண் வைத்தாயோ என்று அவர் கேட்கிறார். சாத்தான் அதுக்கு என்ன சொல்கிறான்? நீ அவனை வேலி எடுத்து பாதுகாத்து வைத்திருக்க, அதனால தான் அவன் உத்தமமாய் நடக்கிறான். அந்த பாதுகாப்பை எடுத்துட்டு நான் போய் பார்க்குறேன்றான். அப்போ நடுவில் யோபு இருந்தானா?
யோபுக்கு இது நடந்த விஷயம் தெரியவே தெரியாது. தெரியுமா தெரியாதா? எனக்கு காட்டினாக்கா நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன், ஆண்டவரை வேலி எடுங்க பார்ப்போம், ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இது நடந்துருக்குது, சாத்தான் வருவான், நான் அவனை ஜெயிப்பேன். யோபுக்கு ஒன்றுமே தெரியாது. he was unaware. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி 2 பேரும் பேசிக்கினாங்க. இந்த காரியெல்லாம் இவங்களுடைய பேச்சுவார்த்தையின் விளைவாக நடக்கிறது என்று யோபுக்கு ஒரு நாளும் தெரியாது. ஒரு நாளும் யோபுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவன் நம்பிக்கை யார் மீது இருந்தது? அவருடைய தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். லெட் ஹிஸ் டெசிஷன் ஃபுல்ஃபில் இன் மை லைஃப். அவர் எந்த விதமான காரியத்தை உன்னோட வாழ்க்கையை அனுமதித்தாலும் கூட அது என்னோடய வாழ்க்கைக்கு நல்லது தான். என்னோடய வாழ்க்கைக்கு நல்லது தான். எல்லா தீர்மானமும் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அவர் என்னென்ன வண்ணமாக என்னோடய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறவனாக இருக்கணும். பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் கடைசியாக பார்த்தா அது எப்படி முடியும்? நன்மை தான். கடைசியாக அதனுடைய காரியத்தின் கடைத்தொகையை பார்த்தா அது என்னது? தீமையை போல தோன்றும். ஆனால் கடைசியாக பார்த்தா அது நன்மை தான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார்? தீங்கு செய்ய மாட்டார். தீங்கை போல தோணும், வருத்தத்தை போல தோணும், கஷ்டங்களை போல இருக்கும். ஆனாலும் கூட முடிவிலே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலைமை, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலைமை. தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு கஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை? சிங்கக்கபியெல்லாம் போய் விழும்படியாக செய்தான். ஆண்டவர் சிங்கக்கபியெல்லாம் தானியேலை போடும்படியாக உத்தரவை கொடுத்தார். ஆனால் முடிவிலே அவன் உயர்த்தப்பட்டான். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான். அங்கே அந்நிய மனுஷர்களாலே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போத்திபாரினாலே வீட்டிலிருந்து துரத்தப்பட்டான். சிறைச்சாலையை அனுபவித்தான். ஒரு நாளும் யோசேப்பு ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. ஒரு காரியத்தை காட்டுங்க, ஆண்டவரை தூஷித்தான். ஏன் இப்படி நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என்று கேள்வி கேட்டான். ஒரு வார்த்தையை காட்டுங்க. எல்லாம் சிறைச்சாலையில் போகிறான், திரத்தப்படுறான், சொந்த சகோதரர்கள் வெறுக்கப்படுகிறான். ஒரு நாளும் யோசேப்பு ஆண்டவரை கேள்வி கேட்கவே இல்லை. எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை உயர்த்தினார், அந்நிய தேசத்தில் உயர்த்தினார். முடிவு எப்படி இருந்தது? நன்மையாய் இருந்தது, சம்பூர்ணமாய் இருந்தது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில், யாக்கோபினுடைய வாழ்க்கையில், யோசேப்பினுடைய வாழ்க்கையில், தானியேலினுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கஷ்டங்கள் வரும். ஆனாலும் கூட முடிவானது நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. தீமையை போல தோன்றும், ஆனாலும் கூட அதெல்லாம் நம்முடைய பரீட்சைக்காக, நம்மை சோதிப்பதற்காக அவர் செய்கிறார். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ற காரியம் என்ன என்று சொன்னால் அது கஷ்ட காலத்தை கூட குறிக்கிறது. எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அப்படி என்றால் என்ன? உன்னை நல்லா வச்சுருந்தா மட்டும் துதிக்கிறது கிடையாது. நான் ஜெபம் பண்ணுறேங்க, அவரை துதிக்க முடியாது அப்படி சொல்லவே கூடாது. நான் எல்லா காலமும் எல்லா வேலையும் கர்த்தரை துதிப்பேன் என்றால் கஷ்ட காலத்திலே நான் துதிப்பேன்னு அர்த்தம். என்னை நன்மை செய்யும்போது நான் துதிப்பேன் அந்த அர்த்தம் கிடையாது. நான் எனக்கு கஷ்டத்தை அவர் கொடுத்தாலும் கூட நான் அவரை துதிப்பேன். ஆகவே தான் யோபு சொல்கிறான், ஏன்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எனக்கு தெரியும். என்னோடய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாமே கடைசியாக நன்மைக்கு ஏதுவாக
நடைபெறும் என்று தெரியும். ஆகவே தேவனால் கூடாத காரியம், சத்தமாக சொல்லுங்கள், தேவனால் கூடாத காரியம் அவரால் முடியாதுன்னு நீ எதாவது சொல்ல முடியுமா? அப்படி முடியாதுன்னு சொன்னாக்கா அவர் கடவுளே கிடையாது. டிக்ளேர் இட். அவர் பொய் சொன்னாக்கா அவர் கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை, அவர் பொய்யுரையாத தேவன். ஹி won't லை. அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் மெய்யாகவே என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பொய்யுரையாத தேவன். பொய் சொன்னார்னு சொன்னாக்கா அவர் கடவுள் இல்லை. ஆகவே இந்த தன்மைகள் அவரிடத்தில் காணப்படுகிறது. ஆகவே தான் நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாமே லேசான காரியம். நீ எதை பெருசாக நினைக்கிறியோ அதுக்கு எவ்வளோ, அதுக்கு லேசான காரியமாக அது காணப்படுகிறது. அது உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது தான் கேள்வி. அவரால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவர் என்பதை குறித்து 4 காரியத்தை பார்த்தோம். முதல்ல என்னுடைய எல்லா பாசமா சகல பாவத்தையும் அவரால் என்ன செய்ய முடியும்? நீக்கி என்னை சுத்திகரிக்க முடியும். ஏதாவது 1-2 பாவம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குதுங்க. இப்போ சோப்புலாம் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க, வாஷிங் மிஷினில் துணியை போடுவதற்கு முன்பாக காலில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் அந்த லிக்விடை வச்சு கொஞ்சம் தேய்ங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சோப்பு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. வாஷிங் மிஷினில் லிக்விடை ஊற்றி அது ஆன் பண்ணாவே சுத்தமாக ஆகிடும்னு நினைக்காதீங்க. இந்த லிக்விடு போக்க முடியாத கடினமான கரைகளும் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆகவே இவர் சகல பாவத்தையும் நம்மிடத்திலிருந்து நீக்குகிறார், சகல அக்கிரமத்தையும் நம்மிடத்திலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். சகலம், ஆல் என்ற காரியத்தில் பார்க்கிறோம். 2வதாக நம்ம பார்த்தோம், என்ன பார்க்குறோம்? நம்முடைய கவலையெல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விட வேண்டும். இன்னும் எந்த கவலை? ஆல், எல்லா கவலையும் அவர் மீது என்ன செய்யணும்? வைத்து விடணும். அது எந்த ரெஃபரன்ஸ்? என்னது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என்ன செய்யணும்? என்னுடைய எல்லா கவலையும் அவர் மீது வைத்து விட வேண்டும். 3வதாக நம்ம என்ன பார்த்தோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்கே வாசித்தோம்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போ எல்லாவற்றையுமே என்னால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? முடியும். இது நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் என்னை காட்டிலும் அதிகமான காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னார். நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் அதிகமான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். எப்பொழுது? நீங்கள் விசுவாசித்தால். யூ கேன் டூ ஆல் திங்ஸ். எல்லாவற்றையுமே செய்ய முடியும். இதிலிருந்து என்னை விடுதலை செய்ய முடியாதா? இந்த தீமையான பழக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆக முடியாதா? இல்லை, எல்லாவற்றிலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியும். அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறது யார்? நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம்? நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா தனியாகவே போக மாட்டேன். யாராவது துணைக்கு வந்தால் தான் நான் போவேனே. எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்படி நான் தனியாக போயிட்டு வாப்பானாக்கா பயம் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னாலும் கூட என்ன பண்ணுவேன், காலேஜ் டேஸில் இல்லைன்னா என்னுடைய நான் ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில், லா ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்னா கூட என்ன பண்ணுவேன்னாக்கா யாரையாவது கூப்பிடுவோம், வாங்க சாப்பிடும். சண்டை அவனுக்கு வேறு வந்து செலவு பண்ணி அழுகணும். ஐ நீட் ஏ கம்பெனி. ஏன் ஒரு பலமாக இருக்கிற மாதிரி ஒரு தோணும், அதெல்லாம் பொய் பலம். அவர் தான் என்ன செய்யறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 4வதாக கடைசியாக என்ன பார்த்தோம்? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு சகலமும், சகலம் எல்லாம் என்ற வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும்.
சகலம் என்று சொன்னால் நன்மைக்கான காரியமா? சகலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். மோசேவை என்ன செய்தார்? தூக்கிட்டு போய் அங்கே பார்வோனுடைய அரண்மனையில் வைத்தார். அவனுக்கு கிடைக்காத உணவு கிடையாது. அவன் பாராட்டப்படுகிறான். ஏன்? இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆர்கிடெக்ட். அவன் எகிப்தை நிர்மாணித்தது யார் தெரியுமா? மோசே தான். எகிப்தினுடைய சகல ஞானத்தையும் பெற்றான். எகிப்தினுடைய சகல ஞானமும் அவனுக்கு போதிக்கப்பட்டது. போதிக்கப்பட்டு என்ன செய்கிறாரு ஆண்டவர்? நல்லா ட்ரெயின்ட் ஆகிட்ட, நல்ல உணவு சாப்பிட்ட, ஆகவே நீ என் மகன் சொல்ல. உடனே எங்கே போனார்? ஓடுறா வில்டர்னஸுக்கு போ. 40 வருஷம் அனுப்பி விட்றாரு. எங்கே அனுப்பி விட்றாரு? வனாந்தரத்துக்கு. மாமனுடைய வீடுக்கு அனுப்புகிறார். மீதியான் தேசத்திற்கு அனுப்புகிறார். அங்கே பசியும் வறுமையுமாக அவன் காணப்படுகிறான். அப்போது மோசே நினைக்கலாம், ஐயோ நான் பார்வோனுடைய அரண்மனையில் தான் இருந்தேன், இப்போ அடுத்தது இன்னொரு அரண்மனைக்கு தான் நான் போகணும். அப்படி கிடையாது. நீ இப்போ வெறுங்காலனாக நீ நடந்து போ என்று சொன்னால் வனாந்தரத்தில் நடந்து போகிறான். ஒருவர் மற்றவனாக அவன் நடந்து போகிறான். எல்லா சம்பத்தையும் அனுபவித்தவன். வாஸ் லைக் எ பிரின்ஸ் இன் ஈஜிப்ட். அவன் ஒரு எப்படி பிரின்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு பிரதானியாக ராஜகுமாரனை போல இருந்தவன் இப்பொழுது தேசாந்தரியாக ஓடும்படியாக செய்தார். அதை ஏற்றுக்கிட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னான்னா அப்படியும் அவன் போனதான். ஆண்டவருடைய தீர்மானம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக மோசே இடம் கொடுத்தார். நாமும் எப்படி இடம் கொடுக்குறோம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக வாழ்ந்திருக்கவும் தெரியும், என்னை வாழ வச்சாலும் வாழ்வேன், என்னை என்னை தாழ்மைப்படுத்தினாலும் வாழ்வேன். புசித்து இருக்கவும் தெரியும், எனக்கு என்னது பசியாக இருக்கவும் தெரியும், சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆகவே சகலமும் என்ன பார்க்கிறோம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே சகலம் எல்லாம் என்ற காரியத்தில் 4 காரியத்தை பார்க்கும்படியாக செய்தார். இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வசனம்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த தடவை குயிஸ் வைக்கும்போது இந்த மாதிரி தான் வசனங்கள் வரும். வசனங்கள் இந்த தேர்வுக்காக மாத்திரமல்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட வாழ்க்கைக்காக இந்த வசனங்கள்லாம் பண்ணணும். அவரால் எல்லாம் முடியும். தோல்வி இருக்கிற சமயங்களில் நீங்கள் என்ன சொல்லணும்? அவரால் எல்லாமே முடியும் என்று சொல்லி உங்களை பலப்படுத்துகிறது எது என்று சொன்னால் இந்த வசனங்கள் தான்.